ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சமையல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஒரு சூப்பரான அருமையான முட்டை குழம்பு ரெசிபி பார்க்கலாம். வாங்க அதுக்கு கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பிரியாணி அதாவது பட்டை, கொஞ்சம் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 இல்லை 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேங்க. 4 தக்காளியும் போட்டாச்சு. 1 ஸ்பூன் அதுவும் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள். எப்போவுமே நான் வந்து மிளகு சோம்பு எல்லாமே தனித்தனியாக பொடியை பண்ணி தான் வச்சுருப்பேன். அதில் ஒவ்வொரு ஸ்பூன் தனித்தனியாக போட்டதுக்கப்புறம் தேங்காயோட 2 முந்திரி பருப்பு, 4 பூண்டு பல் எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்தேங்க. அதையும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் போட்டாச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாய் பொடிங்க. நான் மிளகாய் பொடி வந்து எப்போவுமே ஒன்றா தாங்க போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தனித்தனியாக எப்போவுமே அரைக்கிறது கிடையாது. அதனால் ஒன்றா தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்து அதில் போட்டாச்சு. அதையும் 2 கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியவே அதில் ஊற்றிட்டு நம்ம தேவையான எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைன்னா கலந்துக்கிறலாம். தண்ணி கலந்து தேவையான அளவு தண்ணி கலந்ததுக்கப்புறம் உப்பு, நான் ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். அதனால் கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். தேவையான தண்ணி கலந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடலாம். நான் வந்து எப்போவுமே முட்டையை வந்து தனியாக கிண்ணத்தில் ஊற்றி தாங்க ஊற்றுவேன். ஏன்னா முன்னாடிலாம் நான் வந்து டைரெக்டாக தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ வந்து இந்த முட்டையில் வந்து லைட்டாக பிளட்டு ஒரு வாட்டி இருந்தது. அதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஊற்றுறதில்ல. நான் எப்போவுமே கிண்ணத்தில் ஊற்றி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஊற்றுவேன். 4 முட்டையை அதே மாதிரி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டேங்க. ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக நல்லா ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக ஊற்றிக்கலாம். 4 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த முட்டை வந்து நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் சில சமயம் நம்ம லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக ஊற்றின உடனே கொஞ்சம் வெந்த உடனே கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி தான் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேகலை, கொஞ்சம் தான் வெந்திருக்கு. லைட்டாக கீழே அடி பிடிக்காத மாதிரி லைட்டாக கிளறி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வற்ற விட்டு இறக்கியாச்சு. பாருங்கள், சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை குழம்பு எப்போவுமே நான் வந்து முட்டை குழம்பு இப்படி தாங்க செய்கிறேன். இது வந்து நம்ம தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி வந்து நான் பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்பளம், அதாவது அப்பளம் 2 பொரித்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு பீட்ரூட் பொரியல், அப்பளம், இந்த முட்டை குழம்பு சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. நான் ஏன் இந்த இடத்துலையே வச்சு வீடியோ எடுக்கலாம், இதுக்கு நேரம் வந்து மேலே ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டு மேலே அந்த மொபைலை செட் பண்ணிட்டேன்னா எனக்கு கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே நான் வந்து இந்த இடத்துலையே வச்சு வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.